கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சோதனை? ஏன் இந்த சோதனை? அநேகர் தேவனிடத்தில், கடவுளிடத்தில் கேட்குற கேள்வி, ஏன்பா எனக்கு இவ்வளவு சோதனை? ஏன் இவ்வளவு சோதிக்கிறீங்க? மனிதர்கள் தேவனிடத்தில் கேட்கிற ஒரு சோதனை ஏன் நம்முடைய வாழ்க்கையில்? இந்த சோதனை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது? இரண்டு விதமான சோதனைகள். நாம் எப்படி இந்த சோதனையில் ஜெயிப்பது? இதை குறித்து நாம் இந்த செய்தியில் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சற்று நேரம் நீங்கள் ஒதுக்கி கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். டிவியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கொஞ்சம் நேரம் அமர்ந்திருந்து இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு மிக அவசியமான தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு மனிதர்களையும் மாற்றுகிறது. நம்மை மாற்றுகிற வல்லமை தேவனுக்கு இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன அவருடைய வார்த்தையில் இருள் விலகி வெளிச்சம் உண்டானது. ஆம், இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளையும் இந்த வார்த்தையால் மாற்ற முடியும். பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சி நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலம் டெலிகாஸ்ட் செய்யப்படுது. பாருங்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க முடியும். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கோட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் திரையிலே தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாய் உங்கள் தகவல்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் செய்வார். இந்த நேரத்திலும் கூட ஒரு கலக்கத்தோடு வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற ஏமாற்றங்கள், தோல்விகள், நெருக்கங்கள், அவமானங்களை சந்தித்து மிகவும் சோர்ந்து போய், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை என்கிற கேள்வியோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்கள், ஒரு தங்கம் அழிந்து போகக்கூடியது. இன்றைக்கு நாம் மிக விலை உயர்ந்ததாய் பார்க்கிற பொருள்களில் ஒன்று தங்கம். நாளுக்கு நாள் அதனுடைய விலை அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது அழிந்து போகிற ஒன்று. அழிந்து போகிற இந்த பொன், கோல்ட், தங்கம் பரிசோதிக்கப்படுகிறது. அதனுடைய குவாலிட்டி பரிசோதிக்கப்பட்டு அதனுடைய தரம் பரிசோதிக்கப்படுகிறது. எப்படி என்றால் அக்கினினால் பரிசோதிக்கப்படுகிறது. பரிசோதிக்கப்பட்டு அதன் தங்கத்தின் அளவு பதிக்கப்பட்டு 916 ஹால்மார்க்
சிறந்த தங்கம் என்று முத்திரை குத்தப்படுகிறது. பரிசோதிக்கப்படாத எந்த தங்கமும் சிறந்தது என்று அடையாளம் காட்டப்படுவது இல்லை. அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படுகிறது என்றால் அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருப்பது நம்முடைய விசுவாசம். அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் என்பது அழிந்து போகிற தங்கத்தின் விலையை பார்க்கிலும் அதிகம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு வருத்தம், என்கிட்ட இருந்த தங்கத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன். திருமணத்தின் போது எவ்வளவோ தங்கங்கள் இருந்தது, எத்தனை பவுன் இருந்தது, இன்னைக்கு எல்லாம் போச்சே. சிலருக்கு ரொம்ப வருத்தம், வேதனை. இன்னைக்கு அநேகருடைய ஏக்கம், தங்கம் என்னிடத்தில் இல்லை. அநேக தேவ பிள்ளைகள் கூட, விசுவாச வாழ்க்கையில் வந்த தேவ பிள்ளைகள் கூட கடந்த காலத்தில் தாங்கள் இழந்த தங்கத்தை, இழந்த ஐஸ்வர்யத்தை, இழந்த பணத்தை நினைத்து மிகவும் வருத்தப்படுவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இழந்த தங்கத்தை பார்க்கிலும், வைரத்தை பார்க்கிலும், பணம் பொருளை பார்க்கிலும் நீங்கள் பெற்று கொண்டிருக்கிற விசுவாசம் மிகவும் பெரியது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் உங்களிடத்தில் தங்கம் அதிகமாக இருந்தது, ஒரு காலத்தில் உங்களிடத்தில் பணம் இருந்தது. இப்பொழுது அது இல்லை. ஆனால் இப்பொழுதோ உங்கள் இருதயத்தில் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் வந்திருக்கிறது. அது நீங்கள் இழந்த தங்கத்தையும் வைரத்தையும் பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று வேதம் சொல்லுகிறது. அழிந்து போகிற பொன்னை பார்க்கிலும் அழியாத விசுவாசம் விலை உயர்ந்தது. விசுவாசம் விலை உயர்ந்தது. இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசமே மிகவும் விலை உயர்ந்தது என்றால், கோடிகள் மதிப்புள்ள தங்கத்தையும் வைரத்தையும் வைத்திருக்கிறவனை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே விலையேற பெற்றவனாயிருக்கிறான். அவர்களின் தங்கத்தை வைரத்தை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிற விசுவாசம் விலை உயர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஏன் இந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் பார்க்கிலும் எனக்குள் இருக்கிற விசுவாசம் விலை உயர்ந்தது? ஏன் விலை உயர்ந்தது? எப்படிங்க கிலோ கணக்கில் தங்கம் வைத்திருக்கிறவனை பார்க்கிலும் என்னுடைய விசுவாசம் அவனுடைய தங்கத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று சொல்லுகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களில் பணமோ பொருளோ தங்கமோ வெள்ளியோ நம்மை காப்பாற்றுவதில்லை, காப்பாற்ற முடியாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம், விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறது, மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறது. மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சகோதரன், ஐசியூ வார்டிலே வெளியே கதவுக்கு வெளியிலே நிற்கிற அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள் அழுது 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 கொண்டே இருக்கிறார்கள். உள்ளே அவசர சிகிச்சை பிரிவிலே தகப்பன், கணவன் உயிருக்கு போராடுகிறார். உள்ளே இருந்து வெளியிலே வருகிற மருத்துவரிடத்தில் இந்த சகோதரி சொல்லுகிறார்கள், ஐயா, எத்தனை லட்சம் பணம் வேண்டுமானாலும் நாங்கள் தருவோம், கணவனின் உயிரை காப்பாற்றுங்கள். உள்ளே இருந்து வெளியிலே வருகிற மருத்துவர் சொல்லுகிறார், எங்களால் முடிந்ததை எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் உங்கள் கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வெளியே நிற்கிற அந்த சகோதரி அழுது கொண்டே, எங்கே கடவுள் இருக்கிறார்?
கடவுள் இருந்தால் என் கணவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்று அழுது புலம்புகிறார்கள். அவங்களுக்கோ விசுவாசம் இல்லை, பணம் இருக்கிறது. மருத்துவர் சொல்லுகிறார், நீங்கள் எத்தனை லட்சம் பணத்தை இங்கே கொண்டு வந்து கொட்டினாலும் பலன் இல்லை, நாங்கள் எங்களால் முடிந்ததை பிரயாசப்படுகிறோம், எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. கடவுள் அற்புதம் செய்தால் உன் கணவன் பிழைத்து கொள்வார். இப்பொழுது இந்த சகோதரிடத்தில் பணம் இருக்கிறது, விசுவாசம் இல்லை. பணம் காப்பாற்றாது. இந்த சகோதரி இருதயம் சொல்லுகிறது, கடவுளே இல்லை, கடவுள் இருந்தால் என் கணவருக்கு இப்படிப்பட்ட நிலை வந்திருக்குமா? அப்பொழுது அங்கே எதர்ச்சியாய் வருகிற ஒரு தேவ ஊழியர் இவர்களை சந்திக்கிறார். இவர்கள் சூழ்நிலைகளை அறிகிறார். இப்பொழுது பாருங்கள், அவர் இவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறார். இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை வருகிறது, என் கணவனாரை இயேசு காப்பாற்ற முடியும். முழங்கால் படியிட்டு அந்த ஊழியரோடு அந்த குடும்பம் இணைந்து ஜெபிக்கிறது, கண்ணீரோடு ஜெபிக்கிறது. இயேசுவே அந்த சகோதரனை காப்பாற்றும் என்று அந்த தேவ ஊழியர் அழுது அழுது ஜெபிக்கிறார். யாரோ ஒருவர் என் கணவனுக்காக இப்படி அழுகிறாரே என்று அந்த சகோதரியும் அவள் பிள்ளைகளும் பார்க்கிறார்கள். அவரோடு இணைந்து இப்படி ஒரு அன்பான தெய்வம் எங்கும் இல்லை என்று விளங்கி அவர்களும் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து முடிக்கிறதற்குள் செய்தி வருகிறது, மிகப்பெரிய அற்புதம் நடந்து விட்டது. உங்கள் கணவனர் பிழைப்பார் என்றே நாங்கள் நினைக்கவில்லை. திடீரென்று ஒரு பெரிய மாற்றம், அவருக்கு மறுபடியும் உயிர் வந்தது போல அவர் பிழைத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பணம் செய்ய முடியாததை விசுவாசம் செய்யும். விசுவாசத்தினால் செய்ய முடியாது என்று ஒன்றுமே இல்லை. பணத்தினாலும் தங்கத்தினாலும் செய்ய முடியாது என்று அநேகம் இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தினால் செய்ய முடியாது என்று ஒன்றுமே இல்லை. அதனால்தான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் பொழுது, அழிந்து போகிற பொன்னை பார்க்கலாம் ஒரு தேவ பிள்ளையின் இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் பெரியது. எப்படி ஒரு தங்கம் சோதிக்கப்படுகிறதோ, சோதிக்கப்பட்டு அது உண்மையிலே தங்கம் என்று சொல்லும் பொழுது குவாலிட்டி அளவு சரி பார்க்கப்பட்டு அது ஹால்மார்க் முத்திரையிடப்படும் பொழுது அதனுடைய மதிப்பு கூடுகிறது. அதே போல ஒரு தேவ பிள்ளையினுடைய விசுவாசம், அவர்களுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு கனம் உண்டாகும். தேவன் அவர்களை கனப்படுத்துவார். எபிரேயர் 11:17 சொல்லுகிறது, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தானாம். ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். அவன் இதோ அடியேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்க நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். கர்த்தர் இந்த மனிதனை அழைத்த போது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் சொந்த வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசித்து புறப்பட்டு போனான்.
வசனம் சொல்லுகிறது, தான் போகும் இடம் இன்னதென்றே தெரியாமல் புறப்பட்டு போனான். எங்கே போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் தான் இந்த ஆபிரகாம் தன் வீட்டை விட்டு புறப்பட்டார். விசுவாசம் அவருக்கு இருந்தது. இப்பொழுது கர்த்தர் வாக்கு பண்ணினார், உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும். இப்பொழுது இந்த ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாகிய சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் பார்க்கவே இல்லை. கர்த்தர் சொன்னது நடக்கும் என்கிற விசுவாசத்தோடையே இருக்கிறான். 25 ஆண்டு காலம் ஒரு விசுவாச வாழ்க்கை, எந்த நன்மாற்றமும் நடக்கல. ஆனாலும் தன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறான். ஏறக்குறைய 100 வயதான போது சரீரம் செத்து போன இந்த ஆபிரகாமுக்கும் கற்பம் செயலிழந்து போன சாராளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கு என்கிற குழந்தையை கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே தான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசம் என்பது எவ்வளவு பெரிய அற்புதத்தையும் செய்யும். விசுவாசத்தினால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. உலகம் முடியாது என்று சொல்லுகிறது, தேவனால் முடியும். இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே உலகம் முடியாது என்று அநேக விஷயத்தை சொல்லியிருக்கும். நடக்காது என்று மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், ஏன் தாய் தகப்பன், கணவன் மனைவி, உங்களால் முடியாது, நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று முத்திரை குத்தி இருக்கலாம். ஆனால் தேவனோ உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்கும். சரீரம் செயலிழந்து போனவனுக்கு கற்பம் செத்து போன சாராளுக்கும் குழந்தை பிறக்கிறது. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் உறுதியாகவே இருக்கிறான். தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆனாலும் இந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை தேவன் பரிசோதிக்கிறார். இவன் இப்பொழுதும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறான். குழந்தை பிறந்தாச்சு, ஈசாக்கு பிறந்து இப்பொழுதும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறானா என்று தேவன் பரிசோதிக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் ஆரம்ப நாட்களில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். சில நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு விசுவாசத்தை இழந்து விடுகிறார்கள். விசுவாசத்தில் சோர்ந்து போகிறார்கள், தளர்ந்து போய்விடுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். நம்மை ஆரம்பத்திலும் பரிசோதிக்கிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கும் பொழுது நம்மை வழி நடத்துகிறார். இப்பொழுது விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இந்த ஆபிரகாம் நன்மை பெற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் சோதனை, மறுபடியும் தேவன் பரிசோதிக்கிறார். இப்பொழுதும் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாக இருக்கிறான். ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன பொழுது தன்னுடைய ஒரே மகன், தனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் என்று சொல்லி பார்க்காமல் தேவன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து அதிகாலமே எழுந்து தன் மகனை பலி செலுத்த கர்த்தர் சொன்ன மலைக்கு ஏறி போகிறான். எபிரேயர் 11:18 நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான். தேவனாகிய கர்த்தர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிற தேவன், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று விசுவாசித்து தன் மகனை பலியாய் செலுத்த துணிந்து கத்தியை ஓங்கும் பொழுது பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்கிற சத்தம் கேட்கிறது. பாருங்க, இப்பொழுதும் தன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இந்த சோதனையில் வெற்றி பெற்ற ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஆதியாகமம் 22:16 இருக்கிறது. நீ உன் புத்திரன் என்றும்
உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். தன்னை பார்க்கலும் பெரியவர் யாரும் இல்லாதபடியால் தன் பேரில் ஆணையிட்டு உறுதியாய் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். வானத்து நட்சத்திரங்களைப் போல நீ பெருகுவாய் என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு ஈசாக்கை மாத்திரம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் சோதனை அவசியம் இல்லை. இந்த சோதனை அவசியப்படாது. ஆனால் கர்த்தரோ ஆபிரகாமின் சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ண விரும்பினார். அதனால தான் சோதனை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு சிறிய அற்புதத்தை செய்ய விரும்பினால் உங்களை ஆண்டவர் மிகவும் சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள் என்று சொல்வீர்கள். ஆனால் ஒரு நாள் வரும், நீங்களே சொல்வீர்கள், ஏன் என்னை ஆண்டவர் இவ்வளவாய் ஆசீர்வதித்தார், நான் என்ன செய்தேன் என்று கர்த்தர் என்னை உயர்த்தினார், என்னில் என்ன நன்மை கண்டு எனக்கு இவ்வளோ பெரிய உயர்வை தந்தார் என்று நீங்கள் கேட்பீர்கள். அந்த அளவுக்கு உயர்த்துவார். நீங்களே உங்கள் வாழ்க்கையிலே நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். அதற்காகத்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சோதனை. மற்றவர்களுக்கெல்லாம் வராத சோதனைகளும் பாடுகளும் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் வராத உயர்வும் மேன்மையும் கனமும் உங்களுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு குழந்தையோ கொடுத்துட்டு அதோடு நிறுத்தி இருக்க கர்த்தர் விரும்பினால் இந்த சோதனை அவசியமில்லை. கர்த்தர் அந்த மனிதனை மிகவும் திரளாய் ஆசீர்வதிக்க விரும்பினார், வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக சோதிக்கிறார். பாருங்கள், யாக்கோபு நிருபத்திலே 1வது அதிகாரம் யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடம். அப்போ சோதனையில் வெற்றி பெறும் பொழுது வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. சோதனை நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தை சோதிக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். இந்த சோதனையில் உறுதியாய் நின்று நாம் நம்முடைய உண்மையையும் உத்தமத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் காண்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை கொடுக்கிறார். வெளிப்படுத்த 2:10 சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ சில காலம் சோதனைகள் தேவன் அனுமதிக்கிறார். இங்கே போட்டிருக்கு 10 நாள், கொஞ்ச காலம், சில காலம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சோதனையின் காலம். அந்த சோதனையை சகித்து, அந்த சோதனையை ஜெயித்து, அந்த சோதனையிலும் தன் உண்மையும் உத்தமத்தை காண்பித்து, அந்த சோதனையிலும் தன் விசுவாசத்தை நிரூபிக்கிறவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்றால்
தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி உங்களை சோதிக்கிறார். எப்படி அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுமோ, அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும். ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டபடியே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம் தேவனிடத்தில் வரும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு இந்த நன்மையை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதமாக இருப்பாய், அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். சில நெருக்கடியான சூழ்நிலைகளை தருவார். இப்பொழுதும் இவர்கள் ஜெபிக்கிறாங்களா? இந்த கஷ்டத்திலும் இவர்கள் என்னை நம்புகிறாங்களா? இந்த நெருக்கத்திலும் இவர்கள் என்னை தேடி வருகிறார்களா? இந்த உபத்திரவத்திலும் வேதம் வாசிக்கிறாங்களா? ஊழியம் செய்கிறாங்களா? உண்மையாக இருக்கிறாங்களா? இந்த நெருக்கத்திலும் தன் உத்தமத்தில் இருக்கிறாங்களா? சோதித்து பார்க்கிறார். அந்த இடத்துல ஒரு மனிதன் ஜெயிப்பான் என்றால், ஆபிரகாம் ஜெயித்தது போல உன் மகனை கொண்டு பலியாய் செலுத்து என்று சொன்னபோது அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயிக்கிறார். இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தது ஒரே ஒரு பிள்ளை, 25 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் தந்திருக்கீங்க, என் மகனை நான் பலியாய் செலுத்த முடியாது, ஒரு ஆற்றையோ ஒரு மாற்றையோ நான் பலியாய் செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று ஆபிரகாம் சொல்லியிருந்தால் அங்கே ஆபிரகாம் தோற்று போயிருப்பார். ஆபிரகாம் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெயித்தார். எப்படி கீழ்ப்படிய முடிந்தது? தேவனை பார்க்கிலும் இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒன்றும் பெருசில்லை, அந்த எண்ணம் தான் அவரை ஜெயிக்க வைத்தது. 25 வருஷமாக நான் காத்திருந்து பெற்ற மகனாக இருந்தாலும் எனக்கு முதல்ல கர்த்தர், முதலில் தேவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் எனக்கு முக்கியம். நான் தேவனை நேசிக்கிறேன், அவர் சொல்கிறத செய்வேன். நான் முதலாவது தேவன் நேசிப்பேன், அதுக்கு பிறகுதான் மற்றதை நேசிப்பேன் என்கிற அந்த உறுதி பாருங்கள் அவனை ஜெயிக்க வைத்தது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க? பல்வேறு சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது, பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிறது. இனி நடக்கவே நடக்காது என்கிற எத்தனையோ தருணங்கள் வருது. கதை முடிஞ்சது அவ்வளோதான் என்கிற எத்தனையோ நெருக்கடியான நேரங்கள் வருகிறது. எல்லாவற்றிலும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு உங்கள் உண்மையிலும் உத்தமத்திலும் நின்று பாருங்கள். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற உங்கள் விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும் விடாதீங்க. உங்கள் உண்மையை ஒருபோதும் இழக்காதீங்க. உங்கள் உத்தமத்தில் உறுதியாய் நில்லுங்கள். திராணிக்கு மேலாக தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவரே அல்ல. அவருக்கு தெரியும், என் மகன் இவ்வளோதான் தாங்குவான், என் மகள் இவ்வளோதான் தாங்குவாங்க. அதற்குள்ளாக உங்கள் சோதனையை ஆண்டு வைத்திருப்பார். உங்களை பரிசோதித்து பார்க்கிறார். இந்த நிலைமையிலே என்னை விசுவாசிக்கிறாங்களா? இந்த நிலைமையிலும் ஆலயத்துக்கு வராங்களா? ஜெபிக்கிறாங்களா? வேதம் வாசிக்கிறாங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறாங்களா? தேவன் பரிசோதிக்கிறார். அங்கே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு கொடுப்பார். தேவனால் வருகிற சோதனை விசுவாச சோதனை, நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும். பொல்லாங்கனால் வருகிற சோதனை இருக்கிறது, அது பாவ சோதனை. பிசாசு நம்மை சோதிக்கிறார், தேவன் நம்மை சோதிக்கிறார். எதுக்கு? கீழே இருக்கிற, தாழ்ந்த நிலைமையில் இருக்கிற, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதற்காக நம்மை சோதித்து நம்மை உயர்த்துகிறார். நம்மை உயர்த்துவதற்காகவே தேவன் சோதிக்கிறார். நம்மை கனப்படுத்துவதற்காகவே தேவன் சோதிக்கிறார். என்னை ஆண்டவர் அதிகமாய் சோதிக்கிறார் என்றால் அதிகமாய் உயர்த்த போகிறார். அதிக உயரத்திற்கு என்னை கொண்டு போக அவர் விரும்பினபடியால் என்னை பரிசோதிக்கிறார். நான் சோதனையில் ஜெயித்தால் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவேன்.
பிசாசு என்னை சோதிக்கிறான். எதற்கென்றால் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற என்னை தாழை தள்ள வேண்டும், நான் தகுதி இல்லாதவன் என்பதை நிரூபித்து என்னை தாழை தள்ள வேண்டும் என்பதற்காக சோதிக்கிறான். மத்தேயு சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4:3 சொல்லுகிறது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும். இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வனாந்தரத்திலே வருகிறான். ஆம், நம்மை சோதிக்கும்படி பிசாசு எல்லா இடங்களிலும் வருவான். பாவ சோதனைகளை கொண்டு வருவான். நம்முடைய சரீர இச்சைகளை தூண்டும்படி வருவான். நம்முடைய மாம்சத்தை தூண்டும்படி பிசாசு நம்மை சோதிக்க வருவான். பல இடங்களில் வருவான். இயேசு சொன்னார், மார்க்கு சுவிசேஷம் 14:38, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆவியில் உற்சாகமாய் விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் பிசாசின் சோதனையில் அகப்படாமல் பிழைப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை இருட்டோடு எழும்பி பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி, இயேசு சொன்ன 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாதவர்கள் நிச்சயமாய் அன்றைக்கு பிசாசின் சோதனையில் தோல்வி அடைவீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறவர்கள் பிசாசின் சோதனையில் அகப்படாமல் தப்புவார்கள். பிசாசு வைக்கிற சோதனையில் ஜெயித்து கொண்டே போவார்கள். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவரையும் பாவத்தை தூண்டி சோதிக்கிறவர் அல்ல. பிசாசு தான் பாவம் செய்யும்படி தூண்டி சோதிக்கிறான். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும்படியான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி ஒரு சோதனை வலைக்குள்ளே பிசாசு இந்த யோசேப்பை சிக்க வைக்கும்படியாய் போராடினான். ஆனால் யோசேப்பு ஜெயித்து அந்த வலையில் அகப்படாமல் விலகி ஓடினான். பாருங்க, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி எகிப்தின் சிங்காசனத்தில் ராஜாவுக்கு கிட்ட கொண்டு வைக்க ஆண்டவர் திட்டம் வச்சு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தும்படி திட்டம் வச்சிருக்கும் போது பிசாசு அந்த உயர்வு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது என்பதற்காக பாவ சோதனையை கொண்டு வந்து அங்கே சோதிக்கிறான். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே யோசேப்பு பாவ வலையில் அகப்படாமல் ஜெயித்து கர்த்தர் வைத்திருந்த மேன்மை பெற்றுக்கொண்டான். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு உங்களை பலவிதமான பாவ சோதனையில் விழத்தள்ள போராடுவான். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆவியில் அனலாயிருந்து கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து மேற்கொண்டு பிசாசின் சோதனைகளை ஜெயித்து விடுங்கள். பிசாசின் சோதனையில் அகப்பட்டு தோல்வி அடைந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பரிசோதிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உறுதியை வெளிப்படுத்தி வெற்றி பெறுங்கள். சோதனை தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வருகிறது. பிசாசு கொண்டு வருகிற சோதனையில் நம்ம ஜெயிக்கும் பொழுது இன்னும் உயர்வை பெறுவோம். கர்த்தர் கொண்டு வருகிற சோதனை, விசுவாச சோதனை ஜெயிக்கும் பொழுது இன்னும் மேன்மைப்படுத்தப்படுவோம், கனப்படுத்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை சோதிப்பதையும் பிசாசு உங்களை சோதிப்பதையும் தெளிவாக விளங்கி கொண்டு ஜெயம் பெற்றவர்களாக நில்லுங்கள். சோதனையில் தோல்வி அடைந்து மகிமையும் கனத்தையும் இழந்து விடாதிருங்கள். சோதனையே எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. சோதனை இல்லாமல் உயர்வு வராது. எனக்கு வேலை வேண்டும், எனக்கு உயர்வு வேண்டும், எனக்கு நன்மை வேண்டும், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என எந்த விதத்தில் நான் சோதிக்கப்படக்கூடாது என்றால் அது அறியாமை. தேவன் நம்மை சோதிக்காமல் நன்மை செய்து உயர்த்த மாட்டார். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது வெற்றி பெறுவீர்கள். ஜெபிப்போ. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அருமையான இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு சோதனை, ஏன் இவ்வளவு வேதனை என்ற அங்கலாய்ப்போடு இருக்கிறவர்களுக்கு
சோதனை கர்த்தரால் வருகிறது. அந்த சோதனை உங்களை உயர்த்துவதற்காக. பிசாசும் உங்களை சோதிக்கிறான், அது உங்களை தன் வலையில் அகப்படுத்தி விழ தள்ளுவதற்காக என்று சொல்லி இன்றைக்கு தியானித்தோம். இந்த பிள்ளைகள் ஒருவரும் தங்களுடைய சோதனையில் வீழ்ச்சி அடைந்து போகாதபடி, சோதனையில் ஜெயம் பெற்றவர்களாய், பிசாசு கொண்டு வருகிற பாவ சோதனையை ஜெயிக்கிறவர்களாய், தேவன் அனுமதிக்கிற விசுவாச சோதனையில் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நின்று நன்மையானதை சுதந்திரிக்க நீர் கிருபை கொடும். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்